பிற உயிர் தவிர்த்து மண் பார்த்து நின்றனர் மனிதர். எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் மண்ணை பார்த்துக்கிட்டு நின்றுட்டே இருக்கிறோம். நம்மனா நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் இதில் இந்த உறுப்பினர்கள் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிடுங்க. என்ன அவர் சொல்லி வர்றாரு, நாம் வெட்கப்பட வேண்டி இருக்குது இதற்காக அப்படின்னு சொல்லி வர்றாரு. எந்த சமாளிப்பும் இதில் சமாளிக்க முடியல. அதாவது சில டைமில் இப்படி நடக்கும்போது நாம் வெட்கப்பட வேண்டியிருக்குது. கமனிதா உலகத்திற்குள் நம்மளால் போக முடியலன்னா என்ன செய்ய முடியும்? சமரசம் தான். ஒரு கப்பல்ஸ் அவருக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அவர் இணை பிரியாத கம்பெனிகள். அந்த அம்மாவுக்கு 78 வயசாகுது. கல்யாணம் முடிஞ்சு இப்போ 53 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது டைவர்ஸே தெரியாது. பாருங்கள், டைவர்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்குமா? 3 நாள் இருக்கும் குறைஞ்சது. அப்புறம் போய் பத்திரிகையாளர் பேட்டி காண்றாங்க. எப்படி நீங்கள் 88 வயசில் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் பதில் சொல்கிறார், ரொம்ப சிம்பிள். அதாவது எப்போல்லாம் எங்களுக்கு வாக்குவாதம் வருதோ, ஆனால் வாக்குவாதம் டெய்லியும் வரும், அது வேற விஷயம். எப்போல்லாம் வாக்குவாதம் வருதோ, யார் தோக்குறாங்களோ அவங்க 5 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படியா? யார் தோப்பா? ரெகுலராக நான் தான் தோக்குறேன், அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சரி, டெய்லி 5 கிலோமீட்டர் நீங்கள் நடப்பீங்களா? ஆமாம், நான் நடக்கிறேன். சரி, நீங்கள் 5 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறீங்க, நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க. அது ஒரு காரணம் இருக்கு. ஆனால் உங்கள் ஒய்ஃபு உங்களோட ஃபிட்டாக இருக்கிறாங்களே, எப்படி அது? அப்படின்னா நான் 5 கிலோமீட்டர் நடக்கிறேன்னு அவர் முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. ராமராசன் இப்படி இருந்தா அப்படி இருக்கலாம். போக மாட்டேன். பொறுப்பு கிடையாது. இன்னொரு தப்பாது இருக்கிறாங்க. அதாவது 50 வருஷமா சட்டை வரமாட்டேங்க. அது வேற ஒரு கிளாஸ் பேக்கு. எப்படி இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா, நாங்க போட்ட அக்ரிமெண்ட் தான். ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம். எப்படின்னா, தேனிலருக்கு போகிறோம். நாங்கள் ஹில்ஸ் ஸ்டேஷன் போகிறோம் தேனிலருக்கு. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அவளை பற்றி தெரியாத, புரிஞ்சுக்கணும்ல. இப்போ குதிரை சவாரி போகணும்னு சொல்லிட்டேன். குதிரை சவாரி போனால் நான் ஒரு குதிரையில் உட்காந்துருக்கேன், அவள் ஒரு குதிரையில் உட்காந்துருக்கிறா. என்ன கெட்ட நேரம் தெரியல, அவள் உட்கார்ந்த உடனே குதிரை கீழே போயிடுச்சு. நாங்கள பயந்தவனே அவர் சாதாரணமாக சொன்னான். ஒரு டைம் சொன்னான், எனக்கு என்னென்ன உண்மையிலே புரியல. சரின்னு சொல்லி குதிரைக்காரன் சொல்லி செகண்ட் டைம் ஏற்றி உடனே செகண்ட் டைம் தள்ளி விட்டுச்சு. அவரே குதிரை விழுந்து இந்த டைம் சொன்னா கொஞ்சம் கோமா, 2 டைம் செகண்ட் டைம் சொன்னான். இப்போ இந்த குதிரை 3ஆவது டைம் உஷாரா இருக்கும் கூட 3ஆவது டைம் உட்காந்து கீழே தள்ளி விட்டுச்சு. இந்த டைம் அவர் சொல்லவே இல்லை. கைப்பையிலிருந்து துப்பாக்கி எடுத்தா தப்புன்னு ஒரே குதிரையை அதனை போய் நானு என்னடி இப்படி செஞ்சுட்ட, இல்ல மனுஷியா நீ கேட்டேன். அவ உடனே என்னைய பார்த்து சொன்னா, ஒரு டைம் சொன்னா ஒரே டைம் தாங்க. எனக்கு செகண்ட் டைம் எனக்கு வாய்ப்பு நானே கொடுக்கல. எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. கரெக்டா இருக்கு. செகண்ட் டைம் நான் வாங்கினதுனால இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா இருக்கேன். நான் இன்னொரு சான்ஸ் இருக்கு அவருக்கு. சமரசம் எப்படியும் சமரசங்கள் இருக்குது. கமனிதா உலகத்துல கமனிதாதான் கடவுள். தம் உலகிற்கென மொழி ஒன்றை முறையும் முனைப்பில் ஆழ்ந்தால் கமனிதா. இப்போ உலகத்தை படிச்சுட்டால அவள் உலகத்துக்கு ஒரு மொழி வேணும்ல. தமிழா, இங்கிலீஷா, இந்தியா எல்லாம் சேர்த்து மொத்தமா பேசுறாங்க. பார்த்துருக்கீங்களா சில பேரு? அந்த மாதிரி இல்லாம உயிர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிறகு கலைந்த சிறு தேவதையின் திருமுன் திரண்டன. ஆதியின் முதல் ஒளியையும் அந்தத்தின் இறுதி ஒளியையும் இணைத்து பிஞ்சு விரல்களால் இசைக்குறி கொண்டே எழுதினார். அவர் மொழி எப்படின்னா, ஆதி மொழியையும் அந்தத்தின் மொழியையும் எடுத்து ஒரு இசைக்குறிப்பு மாதிரி அவர் உலகத்தில் ஒரு மொழியை தயாரிச்சிருக்கிறார் கமனிதா. அதுல அந்த மொழியில நிறைய இதயம் தூவினால், கொஞ்சம் அறிவு தெளித்தால். நமக்கு தான் அறிவு அதிகம் தேவைப்படுது, அவளுக்கு கொஞ்சம் தான். அடுத்து பிறகு சேர்த்து பிசைந்து செய்து முடித்த செம்மலரை இசையில் கொடுத்த திருவாய் சூடினார். தெரித்த அமல்கள் சிரித்தது உலகு. அதாவது கமனிதாவுக்கு ஒவ்வொன்றுமே அவளுடைய உலகத்தில் அவள் போட்டதுதான் சட்டமா இருக்குது.
அதனால அவ வச்சதுதான் சட்டமா இருக்குது. சில பேர் சின்ன பசங்க நீங்க எதிர்பாராம நீங்க பேசுறாங்க. ஒரு பையன்கிட்ட சார் கேட்கிறாரு, உன் வயசு என்னடா கேட்கிறாரு. 7 வயசு. இதுல ஒண்ணு ஆச்சு, உங்க அப்பா வயசு என்னடா? 7 வயசு தான். ரெண்டு பேரும் கிளாஸ் மேட்டடா, நீயும் 7 வயசுன்ற, உங்க அப்பாவும் 7 வயசு. அவன் கேட்கிறேன், உங்களுக்கு தான் புரியாம பேசுறீங்க, நான் பிறந்ததுக்கு அப்பம் தான் அவர் அப்பா வர்றாரு. எனக்கு 7 வயசுனா அப்புறம் அவருக்கு 7 வயசு தானே. இப்போ இன்னொரு கேள்வி, அதாவது உங்க அம்மாட்ட 5 ஆப்பிள் பழங்கள் 5 ஆப்பிள் பழம் வச்சுக்கிறாங்க. அதுல அடுத்த வீட்டு குழந்தைக்கு 2 கொடுக்குறாங்க. அப்போ மீது எவ்வளோடா இருக்கும் அவங்க கையில? 5 தான் இருக்கும். டேய் நல்லா சொல்றா, 5 ஆப்பிள் 2 அடுத்த வீட்டு குழந்தைக்கு கொடுக்குறாங்களா? எவ்வளோடா இருக்கும்? 5 தான் இருக்கும். டேய் உனக்கு அரித்மெட்டிக்கே தெருவிடா இருந்தாரு. அது இருக்கட்டும், உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியல. புரியாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. புரியாம குழந்தைகளின் உலகம் அப்படி இருக்குது. அந்த இந்த கவிதை முழுவதுமே கவிதைகளை நீங்க வாசிச்சு பாருங்க. மொழி புத்தேரி குழந்தையாகவே மாறிடுறது. அதுதான் விஷயம். ஒரு கவிஞனுக்கு மட்டும் ஒரு பெண்ணை, அது குழந்தையா இருக்கட்டும், பெரிய பெண்ணா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், வயதான பெண்ணா இருக்கட்டும், பிடித்து போச்சுன்னா அவர் சாமி மாதிரி வச்சு கொண்டாங்க. என்ன தெரியல, இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் ஆண்கள் செய்த பாவங்கள்லாம் பிராயச்சிதமா வச்சு கொண்டாடுறாங்க. இவர்களை சொல்றாரு, பாரதிக்கு எப்படி ஒரு பராசக்தியோ, பாரதிதாசனுக்கு எப்படி எங்கெங்கு காணினும் சக்தியடா எழுக்கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்றாரோ, அது மாதிரி எனக்கு கமனிதான். ஒரு குழந்தை அந்த குழந்தை, சில குழந்தைகளுக்கு அந்த கலை இருக்குல்ல, தெய்வீக கலை, அது பிடிச்சி போச்சு. இதை ஒரு 10-12 வருடம் தான் அந்த கவிதைகள் எழுதியிருந்தாரு. இப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா. அந்த பொண்ணு இப்போதான் அவர் இந்த கவிதைகளை எழுதி புத்தகமாக கொண்டு வர்றாரு. 2 கவிதைகளை வாசிச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க வாசிக்கணும். ஓவியத்திற்கு ஏன் வண்ணம் அடிக்கவில்லை? ஓவியத்திற்கு ஏன் வண்ணம் அடிக்கவில்லை அப்படின்னு வாத்தியார் கேட்கிறாரு. வண்ணம் அடித்தால் வண்ணத்து பூச்சிக்கு வலிக்கு எப்படி பதில் பார்த்தீங்களா? பசங்க செய்வாங்க. இங்கே சைக்கிளை நிறுத்தாதீர்கள் அப்படின்னா அந்த காலேஜ்காரங்க என்ன செய்வாங்க? நிறுத்தத்தை நம்ம சார்ஜ் போட்டுருக்கீங்களா? இங்கே பதில் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? இங்கே பூக்களை பறிக்காதீர்கள் எழுதி பாருங்க. பூவை தான் பறிக்கூடாது அப்படின்னு செடியோட சில பேர் சொல்லுவாங்க, கட்டவும் எங்கடா தூக்குல போட்டாங்க, கழுத்துல ஐயா கட்டவனா கீழே விழுந்துருது, உனக்கு மட்டும் எவ்வளோ தெரியுது? ஒரு சார் கேட்கிறாரு, என்னடா பேப்பர் பிளாங்கா இருக்குது, ஒண்ணுமே இல்லாம. சார் உங்களுக்கு தெரியாது, சில நேரம் சைலன்ஸ் தான் பெஸ்ட் ஆன்சர் சார். மியூசிக்ல பார்த்துக்கிறீங்களா? மியூசிக் வரும்போது திடீர்னு சைலன்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் சார் சம்டைம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவன் சொல்லியிருக்கிறா டீச்சரோட கேள்விக்கு வண்ணம் அடித்தால் வண்ணத்துக்கு வலிக்கும். ஆசிரியரின் கேள்விக்கு பட்டன கிள்ளை மொழியிருத்தல் கவனிதான். அவள் தீட்டாது விட்ட வண்ணங்களோடு வனமேகிய வண்ணத்து பூச்சியின் சிறகுகளிலிருந்து அருளப்பட்டன உலகுக்கான 1000 வண்ணங்கள். அப்போ அவர் நோட் புக்கில் தீட்டான்னு ஒரு வண்ணத்து பூச்சி வச்சிருந்தா பார்த்தீங்களா? அதில் பறந்து பேசி காட்டுல அதிலிருந்து 1000 இறகுகள் இந்த உலகத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குழந்தைகளை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. குழந்தைகளின் உலகத்தில் நாம் கொஞ்சம் வாழ்ந்து வர வேண்டும். பெரிய கலைஞர்கள்லாம் அப்படிதான் செய்கிறாங்க. நடிகர் திலக சிவாஜி கணேசன் கடைசி காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்ஷன் படமும் பெரிய நடிப்பு ஆஸ்கார் படமும் பார்க்கல. குழந்தைகள் பொம்மை படத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உலகத்துடைய நடிகர் புரியும்போது அதுதான் கடைசியில் அதுதான் ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, 7th ஸ்டேஜ் அப்படின்றது மறுபடியும் குழந்தையாகிறது. குழந்தைகளை ஆரம்பிச்சு
மறுபடியும் குழந்தையாக முடிவது, அந்த குழந்தைமை நமக்குள்ள எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணா எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுவோம். வாழ்க்கையில ரசிக்கணும். ஆசிரியர் பணிக்கு வந்தப்போ எங்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. இப்பெல்லாம் கோபம் வரல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். எப்போ இந்த பக்கம் வருதோ அப்போ வேலையில இருந்து வீட்டுக்கு போச்சுருக்காங்க ரிட்டையர்ட் ஆகி. அது வரைக்கும் கத்துக்கிட்டோடனே வெளியே காமிச்சிடுறாங்க. எப்போதெல்லாம் சகஜம்னு நமக்கு நினைப்பு வருதோ அன்னைக்கே சீட்டை குளிச்சுருக்காங்க வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி. லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் ப்ரோவர்ப் இருக்கிற ஆசிரியர் கேட்கிறாரு, behind every successful man there is a woman. தெரியுங்களா உங்களுக்கு? அது வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கும் முன்னாலும் ஒரு பொண்ணு இருக்கிறார். என்னடா அதை பத்தி என்ன சொல்ற அப்படின்னா, நல்லதான் சார், முதல்ல நம்ம படிப்பை நிறுத்திடணும் சார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்டா அப்படின்னா, முதல்ல அந்த உமனை கண்டுபிடிக்கணும் சார், ஜெயிச்சிடலாம் அப்படின்னா. அப்புறம் படிச்சு எதுக்கு செய்யணும்? சக்சஸ்ஃபுல் மேடம் பின்னாடி உமன் இருந்தா கண்டுபிடிச்சு ஜெயிச்சுட்டு போறாரு. அப்படியான மனநிலைக்கு நாம் வர வேண்டும். குழந்தைகளை ரசிக்க வேண்டும். இதுல எல்லா கவிதைகளையும் சொல்ல எனக்கு ஆசை தான். இப்போவே கொஞ்சம் அதிகமான நேரம் கொடுத்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.